ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 10வது தலைப்பு. குரு ஆச்சாரிய அபேதம். தொடர்ச்சி. கட்டுப்பாடு என்ற ஃபீலிங், அதாவது ஓடு, அதாவது கட்டுப்பட்டிருக்கிறோம் என்ற ஃபீலிங் ஓடு ஒரு ஆச்சாரியன் ஒரு சம்பிரதாயத்துக்கு, அதாவது தார்மீகமான சிஸ்டத்துக்கு அடங்கி அதில் சொல்லியிருக்கிறபடி சதாச்சாரத்துடன் நன்னடத்தையுடன் வாழ்கிறானென்றால் அப்போது அவன் ஆச்சாரியன் இல்லை, மாணாக்கன்தான். எப்போது ஒழுக்கமான நடத்தை என்பது ஒரு சட்டமாக வெளியிலிருந்து வந்து கட்டுப்படுத்தாமல் தன்னியல்பாக பின்பற்றப்படுகிறதோ அப்போதுதான் அது சுத்தமான பூர்ண ரூபத்தில் பிரகாசிக்கும். கம்பல்சரியாக இல்லாமல் நேச்சுரலாக ஒழுக்க வாழ்வு வாழ்கிற போதுதான் அதில் ஸ்வதந்திரத்துக்கே உரிய சௌக்கியமும் நிறைவும் இருக்கும். மனம் போனபடி திரிகிற நாம் முதலில் ஒரு கம்பல்ஷனின் கீழ்தான் ஒழுக்க நெறிக்கு உட்பட்டு நடக்க ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் இப்படி கம்பல்ஷன் இருக்கிற வரையில் நாம் மாணவனாக சிஷ்யனாக இருப்பவர்கள்தான். போக போக எதை நிர்பந்தமாக ஏற்று செய்ய ஆரம்பித்தோமோ அதையே ஸ்வதந்திரமாக நம் ஸ்வபாவமாக ஆக்கிக்கொண்டு செய்ய தொடங்கிவிடுவோம். இப்படி ஒழுக்கத்தை ஸ்வாபாவிகமாக்கிக் கொண்டு ஸ்வதந்திர சௌக்கியத்துடனேயே ஒருத்தன் பின்பற்றுகிற போதுதான் அவனுடைய வாழ்க்கைக்கு மற்றவர்களையும் ஃபாலோ பண்ண வைக்கிற சக்தி உண்டாகும். இப்படிப்பட்ட நிலையிலிருந்து கொண்டு ஒருத்தன் போதனை பண்ணினால்தான் அது பிறரிடம் ஆழமாக பதிந்து அவர்களையும் அப்படி இருக்க தூண்டும். இப்போது ஆச்சாரியர்களின் இடத்தில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு அறிவு மட்டும் இருந்தால் போதும். அவர்களுடைய அனுஷ்டானத்தை பற்றி கவலை இல்லை என்பதாயிருக்கிறது. பழைய நாளில் அனுஷ்டானமும் சேர்ந்தே ஒருத்தனை ஆச்சாரியன் என்ற ஸ்தானத்துக்கு தக்கவனாக ஆக்கிற்று. இந்த அனுஷ்டானம் என்பதும் முடிந்த முடிவு இல்லை, இது வெளிநடத்தைதான். அனுஷ்டானமும் பூர்த்தியாகிற இன்னொரு இடம் உண்டு. அந்த இடம்தான் அனுபவம், ஸ்வானுபூதி. அந்த அனுபவம் ஏற்பட்டால்தான் நன்னடத்தை என்பது ஸ்வபாவமாக அமையும். அதாவது வெறும் அறிவு எப்படி அனுஷ்டானத்தின் ஆதாரத்தில்தான் முழுமை பெறுகிறதோ அப்படியே அனுஷ்டானமும் அனுபவத்தின் அஸ்திவாரத்தில்தான் பலமும் பூர்ண ரூபமும் பெறுகிறது. ஆகையால் அனுபவியாக இருக்கிறவன் குரு, அனுஷ்டாதாவாக இருப்பவன் ஆச்சாரியன் என்று டிஸ்டிங்ஷன் சொல்வது சரியான விஷய ஞானத்தோடு செய்கிற பாகுபாடே இல்லை. ஆச்சாரியன் அரைகுறை அனுஷ்டாதாவாக இருக்க முடியாது. அனுபவம் வருகிற வரையில் அவன் அரைகுறைதான். ஒரு நிர்பந்தத்தின் மேலேயே அனுஷ்டானம் பண்ணுபவனாகத்தானே இப்போது இருக்கிறான். இதில் நிறை ஏது? குறைதான் இருக்கும். எனவே அனுபவியாகவும் இருந்து கொண்டே அனுஷ்டாதாவாகவும் வாழ்ந்து காட்டுகிறவன்தான் நிஜமான ஆச்சாரியன் என்று ஏற்படுகிறது. எவன் உள்ளே அனுபவியான குருவாய் இருக்கிறானோ அவனேதான் வெளியிலே அனுஷ்டாதாவான ஆச்சாரியனாகவும் இருப்பது. எவன் உள்ளே சிஸ்டத்துக்கு அதீதமாயிருக்கிறானோ அவனேதான் இஷ்டப்படி திரிகிறவர்களை ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அதற்கு தானே மாடலாக வெளியிலே சிஸ்டப்படி இருக்கிறான். உள்ளே மௌனமாயிருந்து கொண்டே வெளியில் நிறைய உபதேசம் உபன்யாசம் செய்கிறான். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல்
மேலும் ஒலிக்கும்.